காட்டிலும் நாங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி பல சவால்கள் முன்வைக்கப்படுகிறது இனவாத அமைப்புகளால். அந்த ஏதாவது ஒரு இனவாத அமைப்புக்கு இவர்கள் பதிலளித்தார்களா? நாங்கள் இதற்கு பதில் சொல்கிறோம் என்று சொன்னார்களா? ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? சொன்னால் பயம், உயிர் போயிரும், ரத்தம் சிந்த வேண்டி வரும், குடும்பம் நடுத்தருவுக்கு வரும் என்ற பயம். அல்லாஹ்வின் மீது பயம் இல்லை, அல்லாஹ் இதை கேள்வி கேட்பான் என்ற ஒரு அச்சம் இல்லை. எல்லாத்தையும் விடுங்க. சமுதாயத்தை பத்தி அக்கறை இல்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய திருமறை வேதத்தை பத்தி கேட்டான், அல்லாஹ்வை குற்றப்படுத்தி பேசினான். அதுக்கு யாராவது பதில் கொடுத்தாங்களா? பதில் கொடுத்தவங்களுக்கு என்ன வட்டம்? சமுதாயத்தை சீர்குலைக்கிறாங்க. ஒரு சில பொடியம்மார்கள் வந்து தாடி மீசை இல்லாதவர்கள் இந்த சமுதாயத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. எங்களுக்கு விரல் நேற்ற நேரத்தில் ஆமா ஆமா நாங்களும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று அதற்கு இவர்கள் வக்காலத்து வாங்கினார்களே தவிர எதிர்த்து குரல் கொடுத்தார்களா? இவர்கள் தௌஹீத்வாதிகள் இல்ல, முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கும் அருகதையற்றவர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கை வைக்கிறான், அடித்துக் கொள்ள சொன்னோமா? தௌஹீத் ஜமாத் தீவிரவாத அமைப்பு கிடையாது. தௌஹீத் ஜமாத் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடாது. தீவிரவாத அமைப்புல இருப்பதாக இருந்தால் சவால் விடுகிறோம். இந்த அரசாங்கத்துக்கும் சரி, உளவுத்துறைக்கும் சரி, பாதுகாப்புக்கும் சரி, அமைச்சுக்கும் சரி, நல்ல தேடுங்க, நல்ல பாருங்க. எங்களிடம் தீவிரவாதம் இருக்கிறதா? நாங்கள் தீவிரவாதத்தை போதிக்கிறோமா? வன்முறை கலாச்சாரத்தை நாங்கள் ஆதரிக்கிறோமா? கிடையவே கிடையாது. இருந்தா நீங்க சொல்லும்போது நாங்கள் கலைச்சிருவோம் அமைப்பு. இந்த அமைப்பு ஜனநாயக முறையில் குரல் எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பு. அவன் எங்களுடைய வேதத்தை பற்றி பேசுகிறான், எங்களுடைய இறைவனை பற்றி பேசுகிறான். அதனால் பேச வேண்டி வந்தது. எங்களுக்கு எடுத்துக்கு வீணான ஒன்று. எங்களுடைய மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களை பத்தி எடுத்து பேசினா எங்க கிட்ட சரக்கு இருக்குது, அது பேசாதே, வாயை அடைச்சிரு. இப்படி இல்ல அணுகுமுறை. உன் கருத்தை நீ சொல்லு, என் கருத்தை நாங்க சொல்றோம், மக்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இதுதான் நிலைப்பாடாக நாங்கள் கைக்கொண்டு இந்த ஜமாத்தை நாங்கள் வழிநடத்துகிறோமே தவிர